ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம் ஃபார் எவ்ரிவன் ஹியர். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன். என் பேர் ஐஷா ஜினான் அண்ட் நான் இப்போ செகண்ட் இயர் லா ஸ்டூடெண்ட். 2022 தான் நான் எக்ஸாம் செஞ்சு 2023 என்டர் ஆகி நான் செகண்ட் இயர். ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எப்படி எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா 3 பேப்பர் தருவாங்க. அதுல வந்து ஜிகே அண்ட் ஐக்யூ வந்து ஒரு பேப்பர் ஆகும், உங்களோட லாங்குவேஜ் பேப்பர் வந்து இன்னொரு பேப்பராகவும் கன்சிடர் பண்ணப்படும். அப்படின்னா ஜிகே அண்ட் ஐக்யூக்கு ஃபுல்லா சேர்த்து ஒரு மார்க்ஸும் லாங்குவேஜ் பேப்பருக்கு தனியா ஃபுல்லா ஒரு மார்க்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்க 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருந்துச்சு. அதாவது குறைஞ்சது உங்களுக்கு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கேன். ஸோ பொதுவா ஜிகே அண்ட் ஐக்யூ வந்து நாங்க தமிழ்ல செய்யறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தா உங்களோட லாங்குவேஜ் பேப்பரை வந்து நீங்க இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட லாங்குவேஜ் பேப்பரை நீங்க தமிழ்ல செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னா உங்களோட ஜிகே அண்ட் ஐக்யூ வந்து நீங்க இங்கிலீஷ்ல செய்யணும். ஸோ எப்படியாச்சும் நீங்க இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு பேப்பர் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் 2014 வந்து சிலபஸ் கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இவ்வளவு காலமும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வருஷம் அதாவது உங்களுடைய எக்ஸாம்ல வந்து சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நாட் yet கன்ஃபர்ம், ஆனா எதிர்பார்க்கப்படுது சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு 3 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி, குறைஞ்சது உங்களுக்கு 3 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவங்க அந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் பேப்பரை வந்து 2ஆ பிரிச்சு உங்களை 2 மொழியிலையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படி ஒரு இதை வந்து இப்ப கொண்டு வர இந்த நாட் yet கன்ஃபார்ம், இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதா இல்லையான்னு. பட் there is going to be a little bit of changes. ஓகே, ஸோ அதை எப்படி படிக்கணும்? I'll come to that. ஓகே, ஸோ இப்போ லாங்குவேஜ் பேப்பர் வந்து என்னது, நீங்க ஓ லெவல்ல லாங்குவேஜ் பேப்பர் செஞ்சிருப்பீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க செய்யறதா இருந்தா ஓ லெவல் செஞ்சிருப்பீங்க இங்கிலீஷ்ல. அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாம் நீங்க இங்கிலீஷ் பேப்பர் செஞ்சிருப்பீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க இருப்பீங்கன்னா. ஸோ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா தான் லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் வந்து இருக்கும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னா எஸ்ஏ எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஈஸியான டாபிக்ஸ் தராம இப்ப உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை நீங்க எவ்வளோ அளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்த எஸ்ஏ டாபிக்ஸ் வந்து அமையும். ரைட்? ஸோ இப்ப ஐ கெஸ் உங்களோட எக்ஸாம்ஸ் இன்ஷால்லா அக்டோபர்ல மாதிரி நடக்கும் ஹோப்ஃபுல்லி. அண்ட் தென் உங்களோட ரிசல்ட்ஸ் ஜனவரி இல்லைன்னா டிசம்பர் லாஸ்ட் மாதிரி ரிலீஸ் ஆகி அப்புறம் 2025க்கு நீங்க வந்து என்டர் ஆகுவீங்க. ஸோ இப்ப இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றதா இருந்தீங்கன்னா உங்களோட மெயின் என்ன சொல்றது, சிலபஸ் இருக்குது, சிலபஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அது எல்லாத்தையும் விட நீங்க வந்து முக்கியமா கையில எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பாஸ் பேப்பர்ஸ். ரைட்? ஸோ நீங்க குறைஞ்சது ஒரு 2015ல இருந்து குறைஞ்சது ஓகே, அதுக்கு மிச்சமா நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் பெட்டர் தட் யூ ஆல் கோ ஃபார் 2014, 13 and all. ஓகே, ஸோ குறைஞ்சது நீங்க வந்து 2015ல இருந்து அத்தனை பாஸ் பேப்பர்ஸையும் செஞ்சு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அறிவு வந்துடும். ரைட்? ஸோ ஐ திங்க் இதுல ஜாயின் பண்ணிக்கிற எல்லாரும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சாய்ஸா எடுக்க போறீங்க, லாங்குவேஜுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஐ கேன் ஷோ சம் பேப்பர்ஸ். பாஸ் பேப்பர்ஸ் போய் பார்த்தீங்களா? எப்படி பாஸ் பேப்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதா? ஹோப்ஃபுல்லி நோ. ரைட்? ஓகே, உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். சிலவங்களுக்கு வந்து 3 மாசத்துல படிக்கலாம், சிலவங்களுக்கு 2 மாசத்துல படிக்கலாம், சிலவங்களுக்கு வந்து
அவங்க நிறைய காலமா படிக்கணும். சோ என்ன பொறுத்த வரையில இந்த ரிசல்ட்ஸ் A-level ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆகஸ்ட்ல மாதிரி. ஸோ ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர், ஆகஸ்ட் லாஸ்ட் அப்படின்னா செப்டம்பர்ல மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்களுக்கு வந்து அக்டோபர் நவம்பர் மிட்ல எக்ஸாம் நடந்துச்சு. ஓகே, நவம்பர் 15th சம்திங் எங்களோட எக்ஸாம் நடந்துச்சு. அப்ப அந்த குறுகிய காலத்துல நான் படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் அ லாட், ரைட்? இப்ப நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க 1.5 மாசத்துக்குள்ள தலைக்குள்ள போடணும் அப்படின்னா இட்ஸ் லாட். அது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ரொசஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு வந்து கஷ்டமாயிருக்கும். பட் தென் வென் யூ ஆல் லைக் நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா சோர்ட் அவுட் பண்ணி விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அழகா படிக்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இப்படித்தான் நீங்க வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ் நீங்க சூஸ் பண்ணணும், ரைட்? ஸோ எங்களுக்கு நாங்க அப்படித்தான் சூஸ் பண்ணோம். உங்களுக்கு அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இங்கிலீஷ்ல வந்து எப்படியுமே உங்களுக்கு ஒரு சாதாரணமான அறிவு இருக்கணும், ரைட்? ஸோ லெட் சே தட் நீங்க இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் பேப்பர் எடுக்கல, ஜிகே அண்ட் ஐக்யூல வந்து நீங்க லாங்குவேஜ் பேப்பர் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் எசென்ஷியல் நீங்க வந்து இங்கிலீஷ்ல சரியான ஃப்ளூவெண்டான ஒருத்தரா இருந்தா மட்டும்தான் நீங்க இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும். ஏன்னா லாங்குவேஜ் இப்ப லாங்குவேஜ் உங்களோட மொழி திறன் அவங்க ஆராயிறது தான் லாங்குவேஜ் பேப்பர். ஸோ அந்த மொழி திறன் அவங்க ஆராயிற நேரம் நீங்க அந்த சப்ஜெக்ட்ல வீக்கா அந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க வீக்கா இருக்க கூடாது. தமிழ்ல தான் உங்களுக்கு ஃப்ளூவெண்டா இருந்துச்சுன்னா தமிழ்ல நீங்க லாங்குவேஜ் பேப்பர் எடுங்க. சாரி கடை. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து இப்ப பொதுவா லெட்ஸே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை லாங்குவேஜ், சாரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து ஃப்ளூவெண்ட் இல்லை அப்படின்னா இட்ஸ் பெட்டர் தட் யூ ஆல் டேக் ஜிகே அண்ட் ஐக்யூ பேப்பரை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்ல செய்யறது தான் சிறந்தது. யா உங்களோட லாங்குவேஜ் வந்து ரெண்டு சப்ஜெக்டா தான் பிரியும். சாரி, யா ரெண்டு ரெண்டு லாங்குவேஜா தான் பிரியும். ஸோ y'all கேன் ஸ்டில் சூஸ் என்னது ஜிகே அண்ட் ஐக்யூவை வந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல எடுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ நீங்க ஜிகே அண்ட் ஐக்யூ வந்து லெட்ஸ் சே சூஸ் பண்றீங்க, ஜிகே அண்ட் ஐக்யூவை வந்து நீங்க இங்கிலீஷ்ல செய்யறதுக்கு சூஸ் பண்றீங்க. காரணம் என்னன்னா ஐ எம் நாட் தட் fluent இன் தட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கிறதுக்கு இதாக்குறீங்கன்னா ஸோ பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா உங்களுக்கு போதும். அப்படின்னா நீங்க வாசிக்கிறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு போதுமா இருக்கு, ரைட்? சோ ஒரு நீங்க கொஸ்டின் ஒன்று வாசிச்சீங்கன்னா இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அது போதுமா இருக்கு. பட் நீங்க லாங்குவேஜ் சூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா சோ அந்த இடத்துல வந்து நீங்க ஃப்ளூவெண்டா இருக்க. ஸோ லெட் சே தட் யூஆர் நீங்க வந்து ஒரு ஒரு மிடில் லெவல் ஃப்ளூவன்சி இருக்குதுன்னு சொல்லி பெரிய ஃப்ளூவன்சின்ற ஒன்றும் இல்லை, நீங்க வீக்கணும் இல்லை, ஒரு அளவான அளவு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அந்த லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் தமிழோ சிங்களமோ அந்த அளவான அளவு தெரியும்னா யூ கேன் இம்ப்ரூவ். ஆனா நீங்க ஸ்கிரெச் ஒரு ஆரம்பத்துல இருந்து இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணி லாங்குவேஜ் பேப்பர்ஸையே பார்க்காதீங்க. ஆரம்பத்துல இருந்து நீங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா யூ ஆர் பெட்டர் கோ ஃபார் ஜிகே அண்ட் ஐக்யூ. இட்ஸ் ஓகே. இதுல வந்து இட்ஸ் நாட் அன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிளாஸ் for you to teach இங்கிலீஷ். இது வந்து ஏன் நான் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா நீங்க எப்படியாச்சும் பாஸ் ஆகி என்ட்ரன்ஸ்குள்ள வரணும், ரைட்? ஸோ அதுதான் மெயின் நோக்கம். அதனால நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெட்டர் டேக் யோர் இங்கிலீஷ் லாங்குவேஜ், சாரி ஜிகே அண்ட் ஐக்யூ இன் இங்கிலீஷ், ரைட்? ஸோ லாங்குவேஜ் பேப்பர் அங்கால யா லாங்குவேஜ் பேப்பர் வந்து நீங்க வேற மொழியில எடுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து சிங்கள ஹார்டா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. ஸோ இட்ஸ் எசென்ஷியல் தட் சம்ஹவ் தட் யூ இம்ப்ரூவ் யோர் இங்கிலீஷ் தானே. ஏதாவது ஒரு பேப்பரை நீங்க வந்து இங்கிலீஷ்ல செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம் நிர்பந்தம் இருக்கிற நிலையில
உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எந்த மொழி எந்த பேப்பர் நீங்க செய்யறதா இருந்தாலும் you all should have at least the basic level of knowledge in order to write GK and IQ paper, right? ஒரு fluent ஆன ஒரு உங்களுக்கு let's say ஒரு fluent உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல பேசலாம் அப்படின்னா it's better to go. ஏன்னா சிங்கள சாய்ஸ் லைக் நீங்க எல்லாருமே வந்து ஈஸ்டர்ன்ல இருந்தா வாரீங்க. Okay, you all won't answer probably. Considering the fact, okay, நீங்க எல்லாரும் ஈஸ்டர்னா இருந்துச்சுன்னா there is a chance that you all wouldn't very much be knowledgeable in Sinhala, right? ஸோ சிங்கள வந்து அப்படின்னா ஈஸ்டர்னா இருந்தீங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அறிவு நாங்க சிங்களம் வந்து ஈஸ்டர்ன்ல யூஸ் பண்றது குறைவுனால ஒரு ஒரு சான்ஸ் அதிகமா இருக்காது. சோ ஆனா நீங்க 3 லாங்குவேஜையும் தெரிஞ்சிருக்க வேணும்ன்ற காரணத்தினால சம்டைம்ஸ் தே மைட் செக். ஸோ 3 லாங்குவேஜும் ஒரு 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 லாங்குவேஜ்ல ஃப்ளூவன்சியும் இன்னொரு லாங்குவேஜ் இன்னும் 2 லாங்குவேஜ் வந்து ஒரு பேசிக்கா தெரிய வேண்டிய ஒரு இது நிலைமை வந்து உங்களுக்கு வந்துக்குது. ஸோ தே ஹேவ் ஸ்டார்டட் ஃப்ரம் யுவர் பேட்ச் பட் நாட் yet ஷுவர், நாட் yet கன்ஃபர்ம். ப்ரே பண்ணுங்க அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. Okay, so there are people from all over the island, I guess. Yeah. Okay, so in that case, இப்ப என்னது ஒரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களோட பேட்சுக்கு. இப்போ எங்களோட பேட்ச்ல வந்து எக்ஸாம் எழுதுற நேரம் ஒரு 10,000 8,000 பீப்புள் கிட்ட எழுதினாங்க. 8,000 10,000 பேர் கிட்ட எழுதினாங்க. அதுக்கு முதல்ல 15,000 அப்படி எல்லாம் போகும், ரைட்? ஸோ ஒரு 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 அந்த 15,000 10,000 பேர்ல இருந்து 200 பேர் செலக்ட் பண்ணும் போது ஒரு கிட்டத்தட்ட 200 பேஜ்னா 200 பேருன்னா நிறைய பேரை அவங்க வெட்டுவாங்க. ஸோ அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீ வந்து குறைஞ்சிருக்கிற நேரம் 15,000 10,000 நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ நவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீய வந்து கூட்டி இருக்கிறாங்க 15,000, ரைட்? ஸோ இந்த வருஷம் எழுதிட்டு வந்தவங்க அதாவது அடுத்த வீக் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் காலேஜுக்கு வர ஆக்கள் வந்து அதாவது 2023 எக்ஸாம் எழுதி 2024 என்டர் ஆகிற ஆக்கள் வந்து அவங்களோட எக்ஸாம் ஃபீ வந்து கூட்டினாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீ வந்து 15,000 கூட்டினதுனால 3,000 பேர் தான் சிட் பண்ணாங்க எக்ஸாம். ஸோ 3,000 யூ கேன் see the difference, right? 10,000ல இருந்து 3,000 குறையுதுன்னா நிறைய ஒரு கணிசமான அளவாக்கள் வந்து செய்யல. ஸோ நீங்க நல்லா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இப்படித்தான் பேப்பர் வந்து கஷ்டமோ ஈஸியோ அவங்க வந்து 200 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ இட் டஸ் நாட் மேட்டர் வெதர் த பேப்பர் இஸ் ஹார்டோ ஈஸி. எவ்வளவு தான் ஈஸியா அவங்க பேப்பர் எடுத்தாலும் முதல் 200 பேரை மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. நீங்க எவ்வளவு நல்லா செஞ்சுட்டு வந்திருந்தாலும் நீங்க அந்த 200 பேருக்குள்ள இல்லைன்னா தென் யூ ஆல் ஹாவ் டு கோ ஆஃப். ஸோ நீங்க படிக்கிறதா இருந்தீங்கன்னா நான் 200க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி படிக்காம ஒரு 50க்குள்ள 100க்குள்ள வரணும்னு சொல்லி படிங்க. அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு 150 200க்குள்ளயாச்சும் அங்கேயாச்சும் வந்து விழலாம், யூனோ. ஸோ உங்களோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் நிறைய பேர் வந்து சிட் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் என்ட்ரன்ஸ் ஃபீ நிறைய பேர் சிட் பண்ண மாட்டாங்கன்னா 15,000 ஒரு அன்ஷுவரான ஒரு எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ண போறீங்களா இல்லையானே தெரியாது. என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகி லா செய்ய போறீங்களா இல்லையான்னு ஒரு அன்சர்டனான ஒரு எக்ஸாம் செய்யறதுக்கு வந்து 15,000 கொடுக்கறதுக்கு நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. சோ அப்ப அத வந்து அப்படியான ஒரு 15,000 கொடுத்து செய்ய முடியுமான செய்ய முடியுமானவங்க மட்டும்தான் அதை வந்து சிட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம். ஸோ y'all have an advantage. நிறைய பேர் சிட் பண்ண மாட்டாங்கன்ற சொல்லி ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த அட்வான்டேஜ் இருந்தாலும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க ட்ரை பண்ணல, நீங்க உங்களால முடியல, நீங்க செய்யல அப்படின்னா y'all can't pass. இப்ப நான் எழுதுற நேரம் கட் அவுட் இருந்துச்சு 128 128. ஓகே, ஸோ 128 ஹையஸ்ட் வாஸ் 155. ஓகே, ஆனா இந்த முறை சிட் பண்ற வீதம் குறைஞ்சதுனால 107க்கு கட் அவுட் வந்து குறைஞ்சிச்சு, ரைட்? ஸோ லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹிஸ்டரியிலேயே 107க்கு வந்து குறைஞ்சது இல்லை ஒரு காலமும். கட் அவுட் 107க்கு
இல்ல. சோ இந்த வருஷம் இந்த முறை என்டர் ஆகுற அந்த பேட்சுக்கு மட்டும் தான் இப்படி நடந்துச்சு. சோ தட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் யூ. உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட கட் அவுட்டும் yeah, sorry for that, some internet connection problem. Okay. So where did I leave? Okay. சோ உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதா இருந்தாலும் நீங்க வந்து படிக்கல அப்படின்னு சொன்ன 100 பேர், சாரி 1000 பேர் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் முதல் 200 தான் எடுப்பாங்க. ஓகே, சோ எவ்வளோ தான் எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு, நீங்க நல்லா செஞ்சுட்டு வந்தேன்னு உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கான்பிடன்ஸ் இருந்தாலும் முதல் 200 மட்டும் தான். ஸோ யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட், ரைட், ஹவு திஸ் ஒர்க்ஸ், இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, ரைட். சோ இந்த முறை எக்ஸாம் பேப்பர் வந்து இன்ஷால்லா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, மாடல் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா சில நேரம் மாடல் பேப்பர்ஸ் அவங்க போடலாம், லா காலேஜ் வெப்சைட்ல போடலாம். ஸோ ஐ ஹோப் தட் யூ ஆல் ஹேட் விசிட்டட் லா காலேஜ். உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் யூ ஆல் சிட் ஃபார் தி எக்ஸாம், ரைட். லாயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா யூ ஆல் சிட் ஃபார் தி எக்ஸாம். ஸோ அப்படி ஒரு பேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா யூ ஆல் மைட் ஹவ் கான் ஃபார் த law college website. You all might have visited the law college website. அங்க இருக்கிற பாஸ் பேப்பர்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம், ரைட். சோ பாஸ் பேப்பர்ஸ்ல இதுவரைக்கும் இருந்த மாதிரி இதுவரைக்கும் இருந்த மாடல் வந்து இட்ஸ் தேர். சோ we'll just go and check it out. ஸோ இந்த மாடல் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஒருவேளை மாடல் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா there is a chance ஒரு மாடல் பேப்பரோட வந்து ஒரு வேலை அவங்க அப்லோட் பண்ணலாம் வெப்சைட்ல. ஸோ பே அட்டென்ஷன். அப்படி அப்லோட் பண்ணாங்கன்னா அதை இன்ஷால்லா செய்யலாம். give me a second. Can you all see the screen? ஓகே. சோ இந்த இதுதான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப லாங்குவேஜை வந்து நீங்க இங்கிலீஷ்ல செய்யறதா இருந்தீங்க அப்படின்னா இப்போ 50 மார்க்ஸ் 2 லாங்குவேஜுக்கா பிரிக்கிறாங்க தானே. இப்போ 50 மார்க்ஸ் ஃபார் ஒன் லாங்குவேஜ், 50 மார்க்ஸ் ஃபார் அதர் லாங்குவேஜ், அப்படிதான் பிரிக்கிறாங்க. ஆனா அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்ல பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து நம்புறோம். நாட் ஷுவர், பட் தேர் இஸ் அ சான்ஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரைட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். இப்ப இதுல கேக்குறாங்க, in each of the questions from number 1 to 3 select the number of correctly spelled word, write the number of the relevant choice on the dotted line provided against each question, right. So இதுல வந்து சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இங்கிலீஷ் யா யா ஓகே. ஸோ நான் வீடியோ அவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஐ தேவ் தட். தேங்க்யூ, ரைட்.
சோ இதுல வந்து கேக்குறாங்க ரெஸ்ட், பிரீஃப், அப்பீல் அண்ட் பேல். இதுல வந்து கரெக்ட்லி ஸ்பெல், ஒழுங்கா ஸ்பெல் பண்ண வேர்ட் அப்படி என்ன. ஓகே, சோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் ஒன்று உங்களுக்கு இருந்தா இதை செஞ்சு கொள்ளலாம். இப்ப இதுல கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் வந்து அப்பீல், ரைட்? சோ இதுல கம்யூனிட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் இருந்தா உங்களால செஞ்சு கொள்ளலாம். இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, in each of the questions from number 4 to 6, rearrange the word in alphabetical order, check with the answers given, and write the appropriate number of the relevant choice on the dotted line. So இதுல கேக்குறாங்க இந்த காம்ப்ளெக்ஸ், கிரைம், கோட், கண்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் வந்து நாங்க அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும்டா இது சரியான ஆர்டர், இவங்க தந்திருக்கிற சாய்ஸ்ல எது வந்து சரியான ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரைட். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஏபிசிடி தெரிஞ்சா செஞ்சு கொள்ளலாம். பட் சம்டைம்ஸ் பீப்புள் மேக் வெரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், ரைட்? ஸோ இது நீங்க எப்படி பார்க்கணும், ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லா லெட்டரும் சி, அதனால ஃபர்ஸ்ட் லெட்டரை ஒமிட் பண்ணிட்டு செகண்ட் லெட்டருக்கு போகணும். ஓ, ஆர், ஓ, ஓ. அப்ப இதுல வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்டுக்கு ஓ வருதா ஆர் வருதான்னு பார்த்து அதை வந்து முடிவெடுக்கணும், ரைட்? சோ அந்த மாதிரி சில சில நேரம் கேர்லெஸ்ஸா மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஒரு நார்மலா அவங்களுக்கு நாலேஜ் இருந்தா, இல்லைன்னா நாலேஜே இல்ல இப்பதான் நான் ஆரம்பிக்க போறேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்றாலும் யூ கேன் டூ திஸ் கொஸ்டின், ரைட்? சோ நாட் ஹார்ட், யூ சி. இதுல ஹார்டான இங்கிலீஷ் பேப்பர்ல அவங்க ஹார்டா கேக்குற ரெண்டு விஷயம் அப்படின்னா மூணு விஷயம் கேட்பாங்க. ஒன் இஸ் சமரி, மூணாவது எஸ்ஏ, நாலாவது வந்து கம்ப்ரிஹென்ஷன், ரைட்? ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் தான் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மூணும் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹார்டா வரும், கொஞ்சம் கஷ்டமா வர்றதுன்னு இது மூணு தான். மத்ததெல்லாம் மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். இது தவிர சில கிராமர் கொஸ்டின்ஸ் இருக்குது, அண்ட் கிராமர் கொஸ்டின்ஸ் கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்ப இதுல கேக்குறாங்க in each of the questions from number 7 to 10, select the correct word and write the number of the relevant choice on the dotted line provided against each question. Okay, so இதுல வந்து immoral, 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 demoral அப்படின்னு சொல்லி 4 வேர்ட்ல வந்து உண்மையா இந்த வேர்டை எப்படி நாங்க வந்து ஸ்பெல் பண்றது, கரெக்டா இந்த வேர்ட் இந்த வேர்டை நாங்க ஸ்பெல் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So the answer for this question is immoral. இம்மோரல வந்து இம்மோரல் தான் சொல்றது, இன்மோரல், இம்மோரல், டிமோரல் எல்லாம் சொல்றது இல்ல. ஓகே, சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின். சோ இது வந்து ஒரு லெட்ஸ் சே ஒரு 40%, 50%, 50-60% நாலேஜ் இருந்தா உங்களுக்கு இந்த கொஸ்டினை செஞ்சு கொள்ளலாம், ரைட்? யூ டு நாட் ஹேவ் அவ்வளோ பெரிய ஒரு அறிவு தேவையில்ல, ஒரு பேசிக்கா ஒரு சின்ன அறிவு இருந்துச்சுன்னா இதை உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம், ரைட்? For the questions from number 11 to 15, if the sentences given are incorrect, correct them and write the correct sentence on the dotted line provided. If the sentences are correct, write the word correct. ஓகே, இப்ப இதுல கேக்குறாங்க உங்கள்ட்ட வந்து ஒரு சென்டென்ஸ் கேக்குறாங்க, சென்டென்ஸ் தாராங்க தந்து கேக்குறாங்க இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா ராங்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. So there were less books in the library than there were yesterday. ஓகே, சோ இது வந்து கரெக்டா ராங்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா நீங்க கரெக்ட் ராங்கா அது திருத்தி அந்த ஆன்சர் வந்து நீங்க டாட்டட் லைன்ல எழுதணும். தீஸ் கொஸ்டின்ஸ் டென் டு பி ட்ரிக்கி. ஓகே, கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. என்னது பாருங்க, the law accepted the case because it was sorry for the helpless man. இதுல வந்து accepted வராது, accepted, ACCE TTED, அதுதான் இதோட மீனிங். accepted இல்ல accepted தான் வரும். So the police is responsible for maintain law and order, right? So இது வந்து இது ஒரு சின்ன பிள்ளை, the police is responsible for maintaining law and order, right? So இதுதான் ஆன்சர். So அந்த மாதிரி சில நேரம் இந்த questions வந்து ட்ரிக்கியா இருக்கும், but you all can manage. So the questions from number 16 to 20, select the word that does not fit in the group and write. Okay. So இதுல வந்து 4 வேர்ட்ஸ் தந்திருப்பாங்க. இந்த 4 வேர்ட்ஸ்ல 3 வந்து ஒன்று கொண்டு ஒத்து போற வேர்ட் தான், இன்னொன்று வந்து
என்ன சொல்றது, அந்த அந்த குரூப்புக்குள்ள அடங்காத ஒரு வேர்டாவும் இருக்கு. அந்த வேர்டு நீங்க வெளியெடுத்து எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எல்லா வேர்ட்ஸுடைய மீனிங் தெரியுமாண்டா அதுக்கு அங்கால நீங்க யூஸ் பண்ண வேண்டியது உங்களோட லாஜிக் மட்டும்தான், லாங்குவேஜ் இல்ல. ரைட்? ஸோ கம்பீட்டன்ட், கேபபிள், டிலிஜென்ட், எஃபிஷியன்ட், ஜுடிஷியரி, இல்லீகல், இதோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா அதுக்கு அங்கால நீங்க வந்து உங்களோட லாஜிக்கல் சென்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு குரூப்ல போட்டு ஒரு வேர்டை மட்டும் தனியா பிரிச்சு அந்த வேர்டை நீங்க எழுதினா சரி. ஓகே. ஸோ திஸ் கொஸ்டின் இது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களே கோட்டை விடுற ஒரு இடம் தான் இது. இது என்னன்னா இப்ப தமிழ்ல வந்து பழமொழிகள் இருக்கிறது தானே, அத மாதிரி இங்கிலீஷ்ல ப்ரோவர்ப்ஸ் வந்து அவங்க வந்து அதுல மீனிங் கேட்பாங்க. ரைட்? இது வந்து எங்களுக்கு செய்யலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அது வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு 100 ப்ரோவர்ப்ஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ப்ரோவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி தந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு தந்தேன்டா இஃப் யூ ஆல் மெமரைஸ் அண்ட் இஃப் யூ ஆல் ஹேவ் லைக் அன் ஐடியா அபவுட் ஆல் தோஸ் ப்ரோவர்ப்ஸ் உங்களுக்கு அது செஞ்சிடலாம். ஓகே, ஸோ இட்ஸ் அபவுட் மெமரைசிங், பாடமாக்குறத பத்தி தான் இருக்குது. உங்களுக்கு நல்லா பாடமாக்க முடியுமா இருந்துச்சுன்னு இட்ஸ் ஃபைன். ரைட்? ஸோ இதெல்லாம் அந்த பியாண்ட் பின்ஸ் அண்ட் நீடல்ஸ், மங்கி பிஸ்னஸ், பிரேக் அ லெக், ஸ்பில் தி பீன்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சா செய்யலாம். ரைட்? ஸோ this is about prepositions, right? For the questions from number 26 to 30, underline the most appropriate word for each blank from the list given within the bracket. Okay. However, it is observed that the Portuguese rule had no lasting effect. For the laws, to the laws, on the laws, in the law. So it's proper prepositions. Mostly the questions வந்து எதை பேஸ் இந்த இதை எதை பேஸ் பண்ணி இருக்குமெண்டா உங்களுக்கு வந்து டு, ஃபோர், ஆன், இன் இந்த மாதிரி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எங்கெங்க போடணும்னு தெரிஞ்சிருக்கேன். ரைட்? சோ இது வந்து கொஞ்சம் சில நேரம் உங்களுக்கு இதுல ஆன்சர்ஸ் தெரியுமா இருக்கும், சில நேரம் கஷ்டமா இருக்கு. ரைட்? ஆனா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே, ஸோ டோன்ட் வரி. Okay. For the questions from number 31 to 35, the most appropriate word from the words given within the brackets and write them on the dotted lines. Appropriate. Okay. So, இதுல வந்து ஒரு word தந்திருப்பாங்க, ஒரு verb. Right? This is a verb. இந்த verb applying என்று சொல்லி நான் applying என்று present tense எழுதுறதா, applied என்று சொல்லி past tense எழுதுறதா, will be applying என்று சொல்லி future tense எழுதுறதா அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி அதை இந்த bracket குள்ள எழுதினா ஓகே, தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் கேட்கறாங்க. ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி லெட்ஸ் சே இதுக்கு வந்து ஒரு நாலேஜ் தேவைத்தான ஒரு 70% 80% இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா உங்களுக்கு இதை மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஒரு அளவான அறிவு இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம், நாட் வெரி ஹார்ட். ஸோ இதுல கேட்கலாம், 3 customary legal regimes were codified and effectuated in Sri Lanka by the European powers, which now constitute the personal laws governing 3 distinct ethnic groups. Kandyan law is applied to ethnic Sinhalese who can trace their lineage back to the Kandyan provinces during the period of Kandyan monarchy in central Sri Lanka. So, இதுல வந்து is applied to ethnic Sinhalese அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா you can do this as well. Okay. Okay, so this is kind of hard. சில நேரம் உங்களோட லக்குக்கு ஏத்த மாதிரி question சில நேரம் ஈஸியா இருக்கு. Right? So that means let's say சிலவங்களுக்கு வந்து பேராகிராஃப் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்லாம ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பேராகிராஃப் ஒரு ஒரு இது தந்திருப்பாங்க, ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பீஸ் ஆஃப் ஆர்டிக்கல் தந்திருப்பாங்க. ரைட்? பட் சம்டைம்ஸ் ஒரு 3 தடவை வாசிச்சுதான் உங்களுக்கு வந்து
விளங்கிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு 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 கஷ்டம் இருக்கும் சம்டைம்ஸ், ரைட்? டிபெண்ட்ஸ் ஆன் யோர் லக். ஓகே. சோ இப்படி ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு பெரிய டெக்ஸ்ட் ஒன்று தாண்டி இதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ லெட்ஸ் சே இந்த மாதிரி அவங்க டாட்டட் லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் தர மாட்டாங்க. அவங்க கொடுத்திருக்கிற அந்த பேப்பர்ல தான் நம்மளோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க எழுதணும், ரைட்? ஸோ ஆல் த ஆன்சர்ஸ், அவங்க கேட்குற அத்தனை ஆன்சர்ஸும் வந்து நீங்க அவங்க கொடுத்திருக்கிற அந்த லைன்குள்ள தான் எழுதணும். அதை தாண்டி நீங்க வெளியே போகக்கூடாது, ரைட்? ஸோ எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர், A-level ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பரா இருக்கட்டும், O-level இங்கிலீஷ் பேப்பரா இருக்கட்டும், இதுல எல்லாம் இங்க எல்லாம் எழுதுவோம். சைட்ல ஓரத்துல 4 லைன் எடுத்து 5 லைன் எடுத்து குறி போட்டு, பெரிய ஒரு குறி போட்டு இதுல ஆன்சர் இங்க இருக்குதுன்னு எல்லாம் எழுதுவோம். உங்களோட பேப்பர்ஸ் மார்க் பண்றவங்க வந்து எப்படி மார்க் பண்றாங்க? A-level மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ண மாட்டாங்க. எப்படி மார்க் பண்றாங்கன்னா, எங்களுக்கு எப்படி இத்தனை பேரை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க் பண்ணுவாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க விட்டாலும், இப்ப உதாரணம் இதுல வந்து 2 லைன் தந்திருக்கிறேன், நீங்க 3வது லைனை இங்க எழுதுறீங்கன்னு வைப்ப, கீழே எழுதுறீங்கன்னா உங்களோட ஃபுல்லா அதை அவங்க வந்து பிள்ளைன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் எப்படி எவ்வளவு பேரை கட்டலாமோ அவ்வளவு பேரை தட்டுறதுதான் அவங்களுக்கு வந்து தேவை. சோ நீங்க கொஞ்சம் சரி நீட் இல்லாம எழுதினீங்க, 4-5 கலர் பென்ஸ் யூஸ் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்லி ரிஜெக்டட். அவங்களுக்கு எவ்வளவு நீங்க நல்லா பேப்பர் செஞ்சிருந்தாலும் இதை பேஸ் பண்ணி அவங்க உங்களை தட்டி விடுவாங்க. பிகாஸ் 200 பேர் வடிகட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். 10,000 பேர் எழுதுறாங்கன்னா 200 பேரை வடிகட்டுறதுங்கிறது வந்து இவ்வளவு கஷ்டம், ரைட்? ஸோ இட்ஸ், இப்போ உங்க இடத்துல வந்து 10,000 பேர் இருக்க மாட்டாங்க, ஹோப்ஃபுல்லி லெஸ் தேன் 5,000 பீப்புள், ஒரு 5,000க்கு குறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா 10,000 15,000 வர காம்படிஷனை விட குறையத்தான் காம்படிஷன் இருக்கு. ஸோ தட்ஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் யூ. பட் ஸ்டில் 5,000 இருந்தாலும் 5,000க்குள்ள 200 பேரை வடிகட்டி எடுக்கிறதும் கஷ்டமான ஒரு வேலை தான். ஸோ நீங்க இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விடுற நேரம் கட் பண்ணி உங்களோட பேப்பர் ஃபுல்லா கொத்தி கொத்தி வச்சிருந்தீங்கன்னா அந்த பேப்பரை முழுக்க அவங்க வெட்டொன்னு போட்டுருவாங்க, மத்த எந்த ஆன்சர்ஸும் ரீட் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க ஆன்சர் எழுதுன நேரம் எந்த ஒரு பேப்பரா இருந்தாலும் ஓகே, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேப்பர் செய்யறதா இருந்தாலும் இப்படித்தான். தமிழ்ல நீங்க செய்யறதா இருந்தாலும், சிங்களத்துல செய்யறதா இருந்தாலும், இங்கிலீஷ்ல செய்யறதா இருந்தாலும் இதுதான் விஷயம், ரைட்? அவங்க அவங்க தந்திருக்கிற அந்த லைனை தாண்டி எழுதவாங்க. சோ எப்படி நீங்க எழுதுறது, ஆன்சர்ஸ் எழுதுறதா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பென்சில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலால பென்ல எழுதினா சரி. சம்டைம்ஸ் யூ மைட் நாட் ஹேவ் இனஃப் டைம் டு டூ தட். பட் கன்சிடரிங் லாங்குவேஜ் பேப்பர்ல எனக்கு அவ்வளோ எனக்கு வந்து டைம் காணுமா இருந்துச்சு. ஆனா தமிழ்ல பேப்பர் செஞ்சவங்களுக்கு வந்து டைம் போதாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கிலீஷ்ல பேப்பர் செஞ்சவங்களுக்கு தாரா காணுமா இருந்துச்சு, பட் தமிழ்ல பேப்பர் செஞ்சவங்களுக்கு அது வந்து டைம் போதல்ல அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நான் செய்யற நேரம். ஸோ என்ன செய்யுங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் இது தெரியாதுன்னு இல்ல, நீங்க கொஞ்சம் கம்ப்ரிஹெண்ட் பண்ணி புரிய 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 அப்படின்னா டிரெக்ட் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். இப்ப எங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர்ல எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து டிரெக்டா தான் இருக்கு. சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு டிரெக்டா கேட்க மாட்டாங்க. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நீங்க புரிய எடுத்து விளங்கி எடுத்து நீங்களாவே புதுசா ஒரு ஆன்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுதுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் லக் இருந்தா டிரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, டிபெண்ட்ஸ். பட் யூ ஆல் ஹேவ் டு ரிமெம்பர், எந்த பேப்பர் எழுதுறதா இருந்தாலும் அவங்க தந்திருக்கிற அந்த லைனை தாண்டி கூடுதலா வெட்டி கொத்தி 4-5 ஒரு கலர் பென் ப்ளூ கலர் யூஸ் பண்ணீங்கன்னா முழு பேப்பருக்கும் ப்ளூ கலரே யூஸ் பண்ணுங்க. பிளாக் யூஸ் பண்ணீங்கன்னா முழு பேப்பருக்கும் பிளாக்கே யூஸ் பண்ணுங்க. ஒரு கலர் தவிர வேற கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் ப்ராஹிபிட்டட் ஃபார் ஆல் டு யூஸ் கலர் பென்ஸ், ரைட்? ஐதர் இட்ஸ் பிளாக் ஓ ப்ளூ, பிளாக் இல்லைன்னா ப்ளூ தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ யா, ஸோ இது வந்து சம்மரி. Read the following text and summarize it into 1/3 of its length and give a suitable title. Indicate the number of words used at the end. Okay.
ஸோ 1/3 of its length அப்படின்னா இத வந்து மூணா பிரிச்சு இந்த ஃபுல் ஆர்டிக்கலே மூணா பிரிச்சு ஒரு ஒரு பகுதிக்கு எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குதோ அந்த வேர்ட் லிமிட்டட் அளவு தான் உங்களோட சமரி இருக்கு. சமரியில சுருக்கம், ரைட்? இந்த சுருக்கம் வந்து சில நேரம் கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நீங்க ஒரு தடவை வாசிக்கணும், முதலாவது தடவை வாசி பார்க்கணும், ரெண்டாவது தடவை எதெல்லாம் ஒமிட் பண்ணலாம்னு சொல்லி கட் பண்ணணும், மூணாவது தடவை நீங்க எழுதி பார்க்கணும். ஓகே, எழுதி பார்த்து வேர்ட் லிமிட்குள்ள அடங்கல்ல, வேர்ட் லிமிட்டை விட கூடுதலா வருதுன்னா திருப்பி நீங்க கட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கான வேலை. எதை உங்களுக்கு கட் பண்ணணும், எதை உங்களுக்கு வந்து அட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கேன், ரைட்? ஸோ சில நேரம் முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க வந்து உங்களோட சுருக்கத்துல நீங்க எழுதலைன்னா அதே உங்களோட மார்க்ஸுக்கு குறைக்கும். அதே நீங்க தேவையில்லாத விஷயங்களை அட் பண்ணிருந்தீங்கன்றாலும் உங்களோட மார்க்ஸுக்கு குறைக்கும். ஸோ இட்ஸ் டெக்னிக்கல். ஸோ எது அவசியம், சில நேரம் 2-3 வேர்ட்ஸ் 2-3 சென்டென்சஸ் வந்து மிச்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அடைமொழிகள் எல்லாம் சேர்த்து அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அத அப்படி பாக்குற நேரம் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நீங்க ஒமிட் பண்ணணும். எவ்வளவு சின்னதாக்கலாமோ ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு சின்னதாக்கலாமோ அவ்வளவு சின்னதாக்கி எழுதுறது தான் இது. இப்ப இதுக்கும் சம்டைம்ஸ் அவங்க வந்து பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிப்பா. ஓகே. ஸோ இன் சிச்சுவேஷன் லைக் திஸ் பாருங்க, அவங்க ஒரு பெரிய பாக்ஸ் தந்திக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் நீங்க ஒரு வேர்ட் தான் எழுதலாம், ரைட்? நீங்க ஒரு வேர்டுண்டா ஏன்னு சொல்லுவோமே, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், இவரது ஐம் இங்க ஏ மட்டும் தான் வரணும், இங்க ஸ்டூடெண்ட், ரைட்? சோ இது வந்து சின்ன ஒரு லெட்டர் வேர்ட் தானே, இதோட சேர்த்து இன்னொரு டைம் ஆட் பண்ணுவோம் சொல்லி நீங்க ஆட் பண்ணீங்க, அதுவும் கீழே, ரைட்? சோ ஏன் இதை அவங்க இப்படி பாக்ஸ் பிரிச்சு தந்திக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட வேர்ட் கவுண்ட என்ன லேசின்றதுக்காக, நீங்க இவ்வளவு வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்க லைக் கவுண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தந்திருக்கிறாங்க. ஸோ டோன்ட் வயலேட் திஸ், ரைட்? அவங்க அதுக்குள்ள முடிக்க பாருங்க, தந்திருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ள முடிச்சிருங்க. ஒரு வேர்ட் 2 வேர்ட் மிச்சமும் போகமான அவங்க தாரத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் essay. So பாருங்க, essay topics. Impact of the fall of foreign exchange on the economy of Sri Lanka. Importance of preserving the rule of law in Sri Lanka. Drug abuse and the young generation. Quality of education and online learning. இப்ப இதெல்லாம் நாங்க வந்து அடிக்கடி கேள்விப்படுற, இல்லைன்னா உங்களுக்கு வந்து படிக்காமலே எழுதலாம் அப்படின்னு சொல்ற essay டாபிக்ஸ் இல்லை. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல வந்து நுனி வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாமினர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ரைட்? I guess, wait a minute, I will take my paper. இது வந்து கொரோனா நேரம் வந்தது பாருங்க. The spread of infectious diseases across the entire world. The challenge faced by the world health sector as a result of this. The contribution of the state and private sectors to win over challenge. Strategies that can be taken to win over the challenges. எனக்கு முதல்ல எழுதினவங்களோட பேப்பர் தான் இது. So this is 2021, right? So entirely based on corona வச்சு கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ரைட்? ஸோ யா, கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தா கேட்பாங்க. இப்ப இம்பாக்ட் ஆஃப் த ஃபால் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த எக்கானமி ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த நேரம் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துட்டு இருந்தது வந்து இக்கானமிக் கிரைசிஸ், ரைட்? இக்கானமிக் கிரைசிஸ் தான். அப்ப வெளிநாட்டு செலாவணி குறைஞ்சி ஸ்ரீலங்காவோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தை இந்த பேப்பர் வந்துச்சு. அப்ப அவங்க கேக்குறாங்க இம்பாக்ட் ஆஃப் த ஃபால் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆன் த எக்கானமி ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்படி ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதுறீங்கன்னு எந்த மொழியிலையும், ரைட்? ஸோ நாட் ஓன்லி இங்கிலீஷ், இஃப் யூ ஆர் ரைட்டிங் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் லைக் திஸ் இன் எனி லாங்குவேஜ், நீங்க ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்டாட்ஸ் அண்டா ஸ்டாட்டிஸ்டிக். இப்ப ஸ்ரீலங்கால யாரு சென்ட்ரல் பேங்க் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ல
அந்நிய செலாவணி பத்தி பேசியிருப்பாங்க. ஸ்ரீலங்கா எவ்வளவு வீதம் ஸ்ரீலங்காட இன்ஃபிளேஷன் பத்தி பேசியிருப்பாங்க, டிஃப்ளேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. ஒவ்வொரு செக்டருக்கும் நாங்க வந்து கொடுக்குற பட்ஜெட் அளவு பத்தி பேசியிருப்பாங்க. பிக் புக் யூ might have seen, right? So you all can access that through internet as well. அது நீங்க வந்து போட்டோ காப்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம இல்ல, வாங்க வேண்டிய அவசியம் இல்லாம இல்ல. You all can just go through. பட் நீங்க ஜிகேக்கு எல்லாம் படிப்பீங்க. ஜிகேக்கு எல்லாம் இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். 2-3 ஸ்டாட் கொஸ்டின்ஸ் ஆச்சும் ஜிகேக்கு வரும். ஆனுவல் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதுறதா இருந்தாண்டா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய பேருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க எழுதினீங்கடா, யூஸ் பண்ணி நீங்க எழுதினீங்கடா, இட்ஸ் குட் ஃபார் யூ. அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்குது, நாட்டுல நடக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி they'll consider you. Okay. So number 2, importance of preserving the rule of law in Sri Lanka. Rule of law, Sri Lankaல வந்து rule of lawங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க ஜிகேல படிப்பீங்க. ரூல் ஆஃப் லாண்டா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் படிப்பீங்க. ஸோ ஸ்ரீலங்கால அந்த ரூல் ஆஃப் லா வந்து மெயின்டைன் பண்ணப்படுதா, அந்த ரூல் ஆஃப் லா மெயின்டைன் பண்ணப்படலையா, மெயின்டைன் பண்ணப்படுதுன்னா எப்படி பண்ணப்படுது, மெயின்டைன் பண்ணப்படலைன்னா எப்படி பண்ணப்படலை, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்ரீலங்காவை எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு வருது, இந்த மாதிரி ஒரு நேரிட்டிக்கல் எஸ்ஏ ஒன்றதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சும்மா சின்ன பிள்ளை எழுதுற மாதிரி எழுதிட்டு போக இயலாது. ஒரு அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். பிரச்சனையை பத்தி பேசணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில ஏற்படுற பாதிப்புகள் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் பிரச்சனை எங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணலாம், நீங்க கொடுக்குற சொல்யூஷன்ஸ், அதுக்கான தீர்வுகள் பத்தி பேசலாம். அந்த தீர்வுகளை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமெண்டா சொசைட்டிக்குள்ள, சமூகத்துக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு உங்களோட எஸ்ஏ இருக்கு. எல்லாத்தையும் ஒன்றுக்கு போடாம அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த அனாலிட்டிக்கல் எஸ்ஏஸ் எழுதுறது. ட்ரக் அபியூஸ் அண்ட் யங் ஜெனரேஷன். ஸோ திஸ் இஸ் மை பேப்பர். இதுதான் நான் எழுதின பேப்பர். ஸோ நான் எழுதினது ஆன்சர் இதுதான். ஓகே. ஸோ வாட் ஐ சோஸ் வாஸ் ட்ரக் அபியூஸ் அண்ட் யங் ஜெனரேஷன். ஸோ ட்ரக் அபியூஸ் அண்ட் யங் ஜெனரேஷன் நான் இந்த கொஸ்டின், இந்த சாரி ஆன்சர் எழுதுற நேரம், எஸ்ஏ எழுதுற நேரம் நான் பேப்பர் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணேன். அப்படின்னா டெய்லி மிரர், சண்டே அப்சர்வர், பிபிசி, இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க. சில நேரம் சிலவங்க பொய் எழுதுவாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி தி எக்ஸாமினர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு கோ அண்ட் செக். பட் உங்களுக்கு அறிவு இருந்துச்சு அப்படின்னா, அந்த விஷயத்த அறிவு இருந்துச்சு, ஓ சண்டே அப்சர்வர் இப்படி சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இஃப் யூ ஹேவ் நாலேஜ் இட்ஸ் பெட்டர் டு யூஸ். ஸோ நான் பேப்பர் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணேன். அதாவது யங் ஜெனரேஷன், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அமாங் த ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் இந்த ட்ரக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணேன். அடுத்தது வந்து மென் அண்ட் விமென், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இந்த ட்ரக் யூஸ் எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்மேன் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு கொடுத்த இன்டர்வியூல சில எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணி தான் ஐ மேட் எஸ்ஏ. இந்த எஸ்ஏ வந்து நான் எழுதினேன். ஸோ எங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கறது, ஸோ ஆஸ் அ லா ஸ்டூடெண்ட், நீங்க லா ஸ்டூடெண்ட்னா நீங்க லாயர்ஸ் ஆகிறதுக்கு ஆஸ்பயர் ஆகி வர ஸ்டூடெண்ட்ஸ், லாயர் ஆகணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கான அறிவு, பேசிக்கான அறிவு வந்து இந்த இடத்துல இருந்து தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுக்கான அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றது தான் இந்த இடம். ஓகே. ஸோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஆன்லைன் லேர்னிங். இப்ப இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுல நீங்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஆனா அவங்களோட கிரியேட்டிவ்னஸ், நீங்க இந்த ப்ராப்ளம் சால்விங், டிசிஷன் மேக்கிங் எல்லாம் ஃபோர்த் டாபிக்ல இருந்து அனலைஸ் பண்ணலாம். இதுக்கு மேல வருது ரூல் ஆஃப் லாக்கும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தேவையில்ல. ஸ்ரீலங்கால ரூல் ஆஃப் லால ஏற்படுற பாதிப்புகள், அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க எழுதினா போதும். ஸோ த கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேப்பர் ஆர்டிகல், ஜேர்னலிஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றது இட் வில் லுக் குட் ஆன் யோர் எஸ்ஏ, ரைட்? ஸோ யா, அவ்வளவுதான். இவங்க இவ்வளவு லைன்ஸ் தந்திருக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு லைன்ஸ் தந்திருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு ரைட் a 300 word essay.
எனக்கு வந்து தமிழ்ல லாங்குவேஜ் பேப்பர் செஞ்சவங்க வந்து சொன்ன விஷயம் தான், தமிழ்ல எழுதும் போது அவங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் காணாம இருந்துச்சு, பேப்பரே காணாம இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சோ தமிழ் லெட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு தானே. ஸோ பட் ஐ டிட் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் லைக் தட். அப்படி ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணல. உங்களோட லெட்டர்ஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னா ட்ரை டு மேக் இட் ஸ்மால். ஸ்மால்டா சின்னது, கண்ணுக்கே விளங்காத மாதிரி மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி எல்லாம் சின்னதாக்காம ஒரு அளவான ஒரு சைஸுக்கு எடுத்து வந்து நல்லா திங்க் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பென்சிலால எழுதிட்டு ரெண்டாவது பெண்ணால் எழுது இஃப் இட் வாஸ் லைக் பெட்டர் ஃபேர் டைம் இருந்துச்சுன்னா. பிகாஸ் வெட்டி கொத்தி நாசமான வேலைகள் அந்த பேப்பர்ல பாத்தி வைக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களை எப்படி தட்டி விடுறேன்னு சொல்லிதான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க ஓகே இந்த பிள்ளை செஞ்சுக்குது, அறிவிருக்குது, சரி கொஞ்சம் சரி எங்களை கன்ஸ்டெயின் பண்ணி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு காலமும் பார்க்க மாட்டாங்க, பாவம் பார்க்க மாட்டாங்க. தட்டி விட்டுறதா இருந்துட்டா எவ்வளவு ஈஸியா தட்டி விடலாமோ அவ்வளவு ஈஸியா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை விட்டா வாரத்துக்கு உள்ளுக்காகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ரைட்? ஸோ டோன்ட் மேக் சிலி மிஸ்டேக்ஸ் லைக் தட். வெட்டி ஒருக்கா வெட்டினா அது விளங்காது, உள்ளேசியரையும் பார்க்கும்போது விளங்காது. ஆனா நிறைய அப்படியே நீங்க வெட்டுறதா இருந்தாலும், ஒரு வேர்டை நீங்க வெட்டுறதா இருந்தாலும் ஒரு நடுவால ஒரு சின்ன ஒரு லைன் போட்டா காணும். அதை கலர் பண்ணி ஃபுல்லா பிளாக் எல்லாம் ஆக்க தேவை, சின்னதா ஒரு லைன் போட்டா காணும். அந்த சின்ன லைனை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணும் போது ஃபுல் எஸ்ஸேயும் பார்க்க வந்து அசிங்கமா இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஹேஸ் அ வெரி மெஸ்ஸி ஹேண்ட் ரைட்டிங் வந்து மெஸ்ஸியா இருந்துச்சு, நிறைய பேருக்கு வாசிக்க முடியாம இருந்துச்சுன்னா அதையும் நீங்க மாத்தணும். ரைட்? அவங்க வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி வாசிக்க மாட்டாங்க. விலங்கல்லையா அவங்க வந்து அதை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க நீங்க சொல்ல வர விஷயம், உங்களோட லெட்டர் ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றும் விளங்கலண்டா அதுக்காக அவங்க வந்து ஓகே இந்த புள்ள என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்தெல்லாம் அவங்க வாசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எப்படி உங்களை தட்டி விடணுமோ அவ்வளோ தட்டி விடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் பீப்பிள் டு டேக் இட். ஸோ அப்ப மெஸ்ஸி ஹேண்ட் ரைட்டிங் இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் தட் யூ ஆர் மேக் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் நீட். டைம் எடுத்து அழகா லாங்குவேஜ் பேப்பர் செய்யற நேரம் டைம் எடுத்து அழகா ஒழுங்கா செய்யும். அண்ட் ஆல்சோ யூ ஆல் ஹாவ் டு ஜஸ்ட் யூஸ் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். இதை தவிர கூடமான ஒரு லைன் கூடினா ஐ டோன்ட் திங்க் தேல் கன்சிடர். பட் அதை விட கூடமான அவங்க தந்திருக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ள உங்களுக்கு எவ்வளவு எழுதலாமோ அவ்வளோ எழுது. ரைட்? ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஜிகே அண்ட் ஐக்யூ introductory session ஒன்று இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் introduction. So after this, you all can choose whether to do English. I mean, obviously, you all have to do English. You all can join if you all want. So, any questions? So, யாரோ ஒருத்தர் எப்படி படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. Was that okay? So, எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள். ரைட்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலவங்க ஒரு குறுகிய காலத்திலயும் படிச்சிருவாங்க, சிலவங்க வந்து நிறைய காலம் எடுத்தும் படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது, அக்டோபர்ல தான் எக்ஸாம்ண்டா யூ ஆல் ஹேவ் இனஃப் டைம். ஸோ வாட் யூ ஆல் ஹேவ் டு டூ இஸ் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ்ட் பேப்பர்ஸ் செய்யறதுக்கு. மாடல் பேப்பர்ஸும் வந்து லா காலேஜ் வெப்சைட்ல இருக்குது. ஸோ யூ ஆல் நோ ஹவு டு ஆக்சஸ் லா காலேஜ் வெப்சைட், ரைட்? Shall I show that? ஓகே, ஸோ இதுதான் லா காலேஜ் வெப்சைட். லா காலேஜ் வெப்சைட். இதுல நீங்க என்னது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சாலே
உங்களுக்கு தேவையான பாஸ் பேப்பர்ஸ் வந்துடும். ஸோ இதுல 2022, 21, 2019, 18, 17ஓட ஒரு மாடல் பேப்பரும் தந்திருக்கிறாங்க. ரைட். ஸோ எப்படி நீங்க டைப் பண்ணணும், எக்ஸாம் சாரி லா என்ட்ரன்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் இல்லைன்னா ஸ்ரீலங்கா லா காலேஜ் பாஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சா வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த காலேஜ் வெப்சைட். This is the college website, so you can check it out. Right? யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எல்எல்பி. ஓகே, எல்எல்பி வந்து நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில தானே? அதாவது மோஸ்ட்லி விட மாட்டாங்க நீங்க ரெண்டு டபுள் டிகிரிஸ் ஒரே நேரத்துல செய்யறதுக்கு. பட் சிலவங்க வந்து தெரியாம செய்யறவங்களும் மிதிப்பாங்க. பட் இட்ஸ் பெட்டர் தட் யூ ஆல் அவாய்ட் இட். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து யூனிவர்சிட்டியில பேராதன் யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி செஞ்சாங்க. ஸோ ஆனா ஸ்ரீலங்காட இது படி ஸ்ரீலங்காட ரூல்ஸ் படி அப்படி டபுள் டிகிரிஸ் வந்து ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல ஃபாலோ பண்ண இயலாது. ஒரு வேலை வந்து மாட்டி பட்டீங்கன்னா அதுக்கான ரிபர்கஷன்ஸ் இருக்கு, பீனலைஸ் பண்ணுவாங்க சில நேரம். ஆனா தெரியாமலும் செய்யலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஐ வில் சே இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். அப்படி அப்படி ஏன் கஷ்டப்பட்டு செய்யணும் யூனோ. ஆனா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு லா என்ட்ரன்ஸ் செய்யலாம், லா காலேஜ்க்கும் வரலாம். But the thing is, you all have to remember, இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், 15,000 கட்டுறதுக்கு முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. லா காலேஜஸ் 75% அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு செய்ய இயலாது. பார்ட் டைம் வந்து உங்களுக்கு இரவு ஒர்க் இருக்குதுன்னு செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரம் 8 o'clock to 5 o'clock you all have lectures. ரைட், இது லா என்ட்ரன்ஸ். ரைட், ஐ டோன்ட் எல்எல்பியில வந்து அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. லா என்ட்ரன்ஸ் ஸ்ரீலங்கா லா காலேஜ்ல 75% அட்டெண்டன்ஸ் ஈச் ஆஃப் த சப்ஜெக்ட் கேட்குறாங்க. 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 8 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க 75% அட்டெண்டன்ஸ் காட்டலைன்னா உங்களுக்கு எக்ஸாம் செய்ய இயலாது. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூஸ் டூயிங் ஒர்க், வேலை செய்யற ஒரு இது ஒன்று இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் that you all either put it after 6 o'clock, 6 மணிக்கு பிறகு செய்யறதா நீங்க செய்யுங்க, இல்லைன்னா அந்த வேலையை விட்டு. ஸோ இட்ஸ் ஹார்ட், பட் யூ ஆல் ஹேவ் டு மேக் அ சாய்ஸ். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ண இல்லாம யூனிவர்சிட்டியில இருந்து ட்ராப் பண்ணி லா காலேஜ்க்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. ரைட், ஸோ நீங்க யூனிவர்சிட்டி டிகிரிஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா ஐ கெஸ் யூனிவர்சிட்டியிலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அளவு அட்டெண்டன்ஸ் கேட்பாங்க தானே. ஸோ ரெண்டு இடத்துலயும் அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ண கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு செய்யலாம். இட்ஸ் நாட் என்ன சொல்றது, அது வந்து கவர்மெண்டால செய்ய வானம் என்று சொன்ன விஷயம் இல்லை. யூனிவர்சிட்டியில டிகிரி ஃபாலோ பண்ணிட்டு லா காலேஜ்க்கு வர்றது வந்து யூ கேன் டெக்னிக்கலி டூ தட். ஆனா ரெண்டு இடத்துலயும் அட்டெண்டன்ஸ் கேட்கிற நேரம் இட்ஸ் ஹார்ட் ஃபார் ஆல். ஸோ நீங்க வந்து டிகிரி ஃபாலோ பண்ற ஒருத்தரா இருந்தீங்கன்னா டிகிரியை முடிச்சுட்டு செய்யுங்க. இல்லைன்னா நீங்க பண்ற டிகிரியில உங்களுக்கு வந்து திருப்தி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் லா காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டியை கம்ப்ளீட்டா விட்டாங்க. காரணம் ரெண்டையும் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருந்ததுனால. எங்களோட பேச்சுலர் இருந்து 75% அட்டெண்டன்ஸ் வந்து மஸ்ட் ஆக்கினாங்க. அதுக்கு முதல் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கல. ஸோ அப்படி ஒரு பிரச்சனை இல்லாத நேரம் வந்து டிகிரி ஃபாலோ பண்ணிட்டு லா காலேஜ்க்கு வந்தவங்க ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸையும் எடுத்துட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ யா, 15,000 கட்ட முதல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி லா காலேஜ் ஒர்க் பண்ணுது, ட்ரெஸ் கோட்ஸ் இருக்குது, ட்ரெஸ் கோட்ஸ் கண்ட மாதிரி எல்லாம் கொடுக்க இயலாது. அப்படி ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின் எல்லாம் இருக்குது. ஸோ சைன் ஷீட் இல்லை. ஸோ யூ ஆல் ஹேவ் டு கம் அண்ட் கீப் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் ஈச் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷா ஃபாலோ பண்றாங்க. காரணம் லிமிட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ சும்மா ஆக்கள் எல்லாம் வந்து எக்ஸாம் செய்வாங்கல்ல, அது இல்லாம இப்படி ஒரு இது வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ யா, I hope I answered your question. Anything else?
Okay, so I hope no questions. In that case, shall we wrap up? Okay, then. Goodbye. All the best for your exams. Okay, I'll have time for that. Dress code for Muslims. For Muslims, y'all can wear abaya, as in for women. Y'all can wear abaya, y'all can wear kurta. But y'all can't wear denim, right? ஸோ இப்ப அவங்க கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸ் சம்டைம் வருஷத்துக்கு வருஷம் ரூல்ஸ் மாத்துவாங்க. எங்களுக்கு சொன்னாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க உடுத்தா காணும்னு சொல்லி. அபாயா y'all can wear அபாயா, ஹிஜாபும் போடலாம், அது பிரச்சனையே இல்லை, அதுக்கு ஒரு தடையும் இல்லை. அண்ட் ஸோ ஆனா இப்படித்தான் இப்ப இந்த வருஷத்துல இருந்து நான் என்கிட்ட பண்ண நேரம் பிளாக் அண்ட் ஒயிட் கிரே இது 3 கலர்ஸ்ல இருந்து நீங்க உடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துல இருந்து எந்த கலரும் உடுக்கலாம், ஆனா டெனி முடிக்க இயலாது, கட்டையா டாப்ஸ் உடுக்க இயலாது, கிராப் டாப்ஸ் உடுக்க இயலாது. அந்த மாதிரி கொஞ்சம் டீசென்சி கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி லெவலுக்கு அதை போயிட்டு யூனிவர்சிட்டி லெவலுக்கு மாறிட்டு இருந்ததுனால, so they kind of want to make it a professional institution, so they did that. So there is no problem with dress code for Muslims, but சில நேரம் உங்களை வந்து சுப்ரீம் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும், அஃபீஷியல் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம். ஸோ முஸ்லீம் விமென் தேல் ஆஸ்க் யூ டு வேர் சாரி, ரைட்? சாரி போட்டு உங்களுக்கு ஹிஜாப் போடலாம், பிரச்சனை இல்லை. பட் சாரி போடுறதுக்கு வந்து சாரி வேர் பண்றதுக்கு நிறைய என்ன சொல்றது, நிறைய தருணங்கள் வரும். அண்ட் தட் இஸ் நாட் தேர் இன் LLB, சாரி ஓப்பன் யூனிவர்சிட்டியில அந்த ஒரு பிரச்சனை இல்லை. லா என்ட்ரன்ஸ் லா காலேஜ்ல வந்து அப்படி ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கோர்ட் விசிட் கூட்டிட்டு போறாங்கண்டா, சுப்ரீம் கோர்ட் கோர்ட் பப்பில எல்லாம் கூட்டிட்டு போவாங்க நீங்க என்டர் பண்ண புதுசுல. அதுக்கெல்லாம் மஸ்டா நீங்க சாரி வேர் பண்ணணும். பார்லிமெண்ட் விசிட்க்கு சாரி வேர் பண்ணணும். அப்புறம் நடுவுல காம்படிஷன்ஸ் எல்லாம் வரும், காம்படிஷன்ஸ் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதா இருந்தா சாரி உடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கோர்ட் for women, for me, women court dress is sari, not, I think they took off abaya. ஆனா காலேஜ்குள்ள உங்களுக்கு வந்து அபாயா உடுக்கலாம், நீங்க டாப் வேர் பண்ற ஒருத்தரா இருந்தா உங்களுக்கு டாப்பும் உடுக்கலாம். பட் யூ கான்ட் வேர் டெனிம் ஃப்ரம் திஸ் இயர். அடுத்த வருஷம் என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வருவாங்கன்னு எனக்கு சொல்லல, நீங்க என்டர் பண்ற நேரம். ஸோ யா, ஸோ நோ ப்ராப்ளம்ஸ் ஃபார் எனி ரிலிஜன், எனி race or anything, so you can follow, no problem. Okay, so hope that only this much of questions. I'll wrap up. Thank you for joining. ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.